வந்திருக்கிறவங்க யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். தகப்பன், இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், இந்த காலை வேளையில் உம்முடைய மகா பெரிய பேரன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய கிருபையை எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினீரே. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த ஆராதனையோட வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பாடல்களை பாடுகிற, துதி ஆராதனை நடத்துகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்களை உம்முடைய வல்லமையான கரத்தினாலே ஆண்டவரை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஒவ்வொரு இருதயங்களையும் மனங்களையும் நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த சபையின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக நீ நடத்துவீராக, செய்வீராக. ஆண்டவர், இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தொடர்ந்து இந்த ஆராதனையின் மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டு விட்டார்கள். அந்த கெபியிலே தேவன் அவனோடு கூட இருந்தார். அந்த இடத்திலே சிங்கங்களின் மத்தியில் இருந்து தானியேலை அவர் காப்பாற்றினார். அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை 7 மடங்கு சூடான அக்கினி சூளையிலே போட்டார்கள். அந்த அக்கினியின் மத்தியில் ஒரு முடி கூட கருகாமல் அவர்களை தேவன் பாதுகாத்தார். ஆமென். நம் தேவன் சிங்க கெபியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அக்கினி சூளை நெருப்பாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மை காக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே நமக்கு அநேக எதிரிகள் இருப்பார்கள். நம் கூடவே இருந்து நம்மை குழியிலே தள்ளி விடுகிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் தூதர்களை அனுப்பி நமக்காய் யுத்தம் செய்து நம் எதிரிகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி போடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இயேசு இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார். நாம் சொல்லுவோமா? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இனி யார் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் செய்தாலும் அது எதுவும் எனக்கு பலிக்காது. அவர் அற்புதமாய் அதிசயமாய் என்னை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய்
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேரியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேரியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஆமென்.
ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. தாவீது மிகவும் சிறிய பையன். அவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சகோதரர்கள் யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு அளிக்கும்படியாக அவன் அங்கே செல்லுகின்றான். அந்த இடத்திலே காத் ஊரானாகிய கோலியாத் என்பவன் தினமும் வந்து சண்டை பண்ணும்படி எல்லோரையும் அழைப்பான். அந்த இடத்திலே சென்ற தாவீது அவனோடு போர் செய்து அந்த கோலியாத்தின் தலையை வெட்டி அவனை கொன்று போடுகிறான். மிக பெரிய அரக்கனாகிய கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை அந்த சிறிய தாவீதுக்குள் தேவன் வைத்திருந்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை மிகப்பெரிய ராஜாவாக அந்த இடத்திலே அவன் தலையை உயர்த்துகிறார். நம் தேவன் நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிற தேவன். ஆமென். கீழாக்காமல் மேலாக்குகிறவராய் அவர் இருக்கிறார். பாவிகளாய் சேற்றிலே இருந்த நம்மை கை நீட்டி தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றின தேவன் நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார். சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். சுகத்தை நமக்கு தந்திருக்கிறார். நிம்மதியை நமக்கு தந்திருக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன். இந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹalleluya துதி
ஹalleluya. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். பாவியாகிய நமக்காய் சிலுவையில் மரித்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்க அவருடைய உயிரையே நமக்காக தந்திருக்கிறார். மாறாத அவருடைய அன்பு நம்மை சுகமாக்கிற்று. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆகவே அவருக்காய் நாம் இனி வாழ வேண்டும். அவர் அன்பினால் நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை நம்மை உயர்த்தி இருக்கிறது, நம்மை வாழ வைத்திருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுவோம்.
அன்பு மாறி போகலாம், ஆனால் நம் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாத அன்பாய் இருக்கிறது. ஆகவேதான் அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அமேன், அல்லேலூயா. அவர் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் பொங்கும். அவர் அன்பை நாம் பாட பாட நம்முடைய இதயமெல்லாம் இனிமையாகும். அவரை நாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் நம்முடைய வாயினாலே உச்சரிக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் எப்பொழுதும் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய சித்தம் இன்னது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு பிரியமான வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களும் அவருக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். மணவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, நான் உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம்
என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மோடுதான் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அற்புதமான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே. இந்த அற்புதமான நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு வரவழைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திப்பீராக. அப்பா வியாதிப்பட்டவர்களை ஆண்டவரே நீர் குணமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய தழும்புகளால் ஆண்டவரே நாங்கள் குணமானோம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறதே. அப்பா உம்முடைய தழும்புகள் எங்களை குணப்படுத்தினபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்காய் ஆண்டவரே சிலுவையிலே உம்முடைய ஜீவனே கொடுத்தீரே. எங்களுக்காய் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே. கர்த்தாவே உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்களுக்காய், சாபங்களுக்காய், எங்களுடைய வியாதிக்காய் ஆண்டவரே நீர் சிலுவையை சுமந்தீரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதன் மத்தியிலே நீர் எங்கள் மத்தியிலே இருந்து கர்த்தர் தாமே எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே நீர் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வாலாக்காமல் தலையாக்குகிறீர், நீர் எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அரக்கன் கோலியாத்தை அழிக்கக்கூடிய வல்லமையை சிறிய தாவீதுக்குள் நீர் வைத்தீரேன். அதே போல அப்பா நீர் இப்பொழுது எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். எங்களுக்கு எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை அழிக்கக்கூடிய வல்லமை நீர் எங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு, உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் அந்த பிரச்சனையை சந்திக்க ஆண்டவரே, அந்த பிரச்சனையை ஆண்டவரே வீழ்த்த நீர் எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாதியை மேற்கொள்வதற்கான பலனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே. உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை உயர்த்தி இருக்கிறீரே. அதற்காய் நன்றி செலுத்தும். எங்கள் தலைகளை நிமிர பண்ணின தேவன் நீ. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீ தாமே வெளிப்படுவீராக. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமை உள்ளதாய்
ஆவியானவரினாலே அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய் வெளிவர நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஔஷதமாய் காணப்படட்டும். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதிகன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, இப்போ நாம் காணிக்க மற்றும் தசம்பாங்களாலே கர்த்தரை மேம்படுத்துகிறதான நேரம் காணிக்க தசம்பாங்களை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். அதை கர்த்தருக்கு நேராக அறிக்கையிட்டு கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவைகள்லாம் அவருடைய மகிமை நேசரின்படி அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நான் நிறைவிலே வாழ்கிறேன், குறைவு எனக்கு இல்லை. ஏராளம் தாராளத்திலே வாழ்கிறேன், பெருக்கத்திலே வாழ்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் அதிகமாவேன் என்று விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தோடு கொடுக்கிறேன். ஆமென். கொடுக்கிறதான வேளையிலே சங்கீத புஸ்தகத்துல ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். 121 சங்கீதத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு கிளீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே இந்த 121 சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காவலாளியை போல நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். ஒரு காவலாளியை போல அவர் நம்மை காக்கிறவர் இருக்கிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த சங்கீதங்கள்ல பாத்தீங்கன்னா 121 சங்கீதத்திலிருந்து கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம் அப்படின்னு வரும். இந்த ஆரோகண சங்கீதம்னு என்னன்னா, அவர்கள் இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு மேல அந்த படிக்கட்டில் ஏறும்பொழுது ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒவ்வொரு சங்கீதங்களை அப்படி சொல்லிட்டே போவாங்க. அதைத்தான் நீங்க பார்க்கும்பொழுது 128 சங்கீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 சங்கீதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு சங்கீதத்தை அவர்கள் வாசித்து கொண்டே போவார்கள். இந்த சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். பாருங்க, நம்முடைய கண்கள் கர்த்தர் மீது பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகத்தின் மீது இல்லை, நம்முடைய வேலையின் மேல் இல்லை, படிப்பின் மேல இல்லை, நம்முடைய திறமை தாளந்துகள் இவர்கள் மேல இல்லை, கர்த்தர் மேல பதிக்கப்பட்டிருக்கணும். சிலர் சொல்றாங்க, எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு எங்கேருந்து வரும் தெரியாதுங்க அப்படின்றாங்க. தெரியணும், கண்டிப்பா அடுத்த வேளை சாப்பாடு எங்கேருந்து வரும், கர்த்தர்ட்ட இருந்து வரும். தாவீது பாருங்க, அவன் ஒரு ராஜா, அவன் பெரிய அரண்மனையில வாடுறான். ஆனா அவன் கடவுளுக்கு முன்னாடி வரும்பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிறான். அது மட்டும் இல்ல,
எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இங்க இருக்கிற அரண்மனையில இருந்து இல்ல, என்னோட அரண்மனை கஜானாவில இருந்து எனக்கு ஒத்தாசை வரல, பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது, எனக்கு உதவி அங்கிருந்து வருகிறது என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு கூட நம்முடைய தேவையின் போது, கடினமான சூழ்நிலையின் போது உதவி எங்கிருந்து வரும்ன்றதை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பா தெரிஞ்சிடணும். நமக்கு எங்கிருந்து வரும்? அங்கிருந்து வரும். எங்க அவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அங்கிருந்து எனக்கு உதவி வரும். கண்டிப்பா இந்த வசனத்தின் அடிப்படையில தான் ஒரு பாடல் ஆசிரியர் இந்த வசனங்களை வச்சு நிறைய பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்ல. இந்த காலை வேளையில நம்முடைய கண்களை அவர் மேல வைக்கணும் பாருங்க. அங்கிருந்து நமக்கு ஹெல்ப் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் தேவையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவை இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு சமாதான குறைச்சல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பொருளாதாரத்துல குறைச்சல் இருக்கலாம், ஒருவேளை நீங்க தனிமையில் இருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களோட திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம், உதவி தேவைப்படலாம். உங்களுடைய குடும்பத்துல, குடும்ப உறவுகள் மத்தியில ஒரு பெரிய உதவி தேவைப்படலாம். எந்த உதவி தேவைனாலும் சரி, நம்ம எங்க நோக்கி பார்க்கணும்னா, எங்க இருந்து உதவி வருமோ அங்கிருந்து நோக்கி பார்க்கணும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்னு பாடல் ஆசிரியர் அவர் எழுதுறார். நம்ம எங்க பார்க்குறோம்? நம்ம ஏதாவது நமக்கு ஒரு பெரிய உதவி வேணும்னா கொஞ்சம் பெரிய ஆளை நோக்கி பார்க்குறோம். நம்ம இல்லை, எல்லாத்தோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அங்க நோக்கி பார்க்கணும் பாருங்க நம்ம. அப்புறம் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அங்கிருந்து எனக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும். கண்டிப்பா ஏதோ டவுட்டா சொல்லல, வந்தா வரங்க, வருமா என்னன்னு தெரியல அப்படி சொல்லல, கண்டிப்பா வரும். உதவி நிச்சயமா வரும், ஒத்தாசை நிச்சயமாக வரும் கண்டிப்பா அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கடவுள் ஒரு காவலாளியை போல அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, நெப்போலியன் என்கிற ஒரு பேரரசன் உலகம் முழுசையும் அவர் ஜெயிச்சுட்டே வர்றாரு. எங்க போனாலும் அவருக்கு மாபெரும் வெற்றி இருக்கு. இரவுல அவர் ரொம்ப நிம்மதியா படுத்து தூங்குறாரா. அப்ப ஒருத்தர் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாரு. எங்க இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் நீங்க போய் ஜெயிச்சுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ எதிரிகள் இருப்பாங்க, நீங்க கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து உங்களை கொலை செய்யறதுக்கு, உங்களை இல்லாம பண்றதுக்கு எவ்வளோ எதிரிகள் இருப்பாங்க, எவ்வளோ சூழ்ச்சிகள் பெரிய பெரிய ராஜாக்கள் உங்களுக்கு எதிராக பண்ணுவாங்க, நீங்க எப்படி இவ்வளோ ஒரு நிம்மதியா தூங்குறீங்க, எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது, இதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்களுக்கு பயமா இல்லையா, கலக்கமா இல்லையா, நீங்க எப்படி தூங்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம், என்னை நேசிக்கிற, என் மேல உயிரே வச்சிருக்கிற, என்னை பாதுகாக்கிற உண்மையான போர் வீரன் பர்மெனியோ இருக்கும் பொழுது நான் ஏன் தூங்காம இருக்க முடியும், அவர் என்னை பாதுகாக்கிறாரு. பாருங்க, இந்த ராஜாவுக்கு நெப்போலியனுக்கு இந்த பர்மேனியோ என்ற காப் மேல, அந்த மெய்காவலாளன் மேல அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் உறங்கல, அவர் முழிச்சிட்டு இருக்கிறாரு, அதனால நான் நிம்மதியா தூங்கலாம், நானும் முழிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றாரு. அவர் அப்படியே பேட்டி கொடுத்தாராம் பாருங்க இந்த நெப்போலியன் ராஜா. எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில நிம்மதியா என்னால எப்படி தூங்க முடியுதுன்னா, என்னை காக்கிறதுக்குன்னு ஒரு மெய்காவலாளன் பர்மெனியோ இருக்கிறான், அவன் என்னை பாதுகாக்கிறான், எனக்கு எந்த ஆபத்துக்கும் வராம அவன் பாதுகாக்கிறான். ஏன் அவன் அவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறான், அவன் உண்மையானவன், விசுவாசிக்கிறவன், அவன் என்னுடைய அதிகமான விசுவாசி, என்னை நேசிக்கிறவன், ரொம்ப நேசிக்கிறவன், அவன் உயிரை கொடுத்தாவது என்ன காப்பாற்றுவான் என்று அந்த நெப்போலியன் சொல்றான். பாருங்க, அந்த காவலாளிக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தியும் பலமும் அவ்வளோ பெரிய ராஜாவை அவன் தன்னுடைய உயிரை கொடுத்து கூட காப்பாற்ற ரெடியா இருக்கிறான் பொழுது, சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை காக்கிறார். அவர் சொல்றாரு 3ஆம் வசனத்துல, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். You have a divine protection over you and your household. உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் ஒரு பெரிய தெய்வீக பாதுகாப்பு இருக்குங்க. அவர் சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. 2ஆம் உலக போரின் பொழுது ஹிட்லர் என்ன பண்றாராம், அவர் வீடுகள் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம் போடுறாராம், பயங்கரமான பெரிய பெரிய பாம்பை அவர் போடுறாரு ஹிட்லர்.
அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு சைரன் ஒலிக்கும். சைரன் ஒலிச்ச உடனே ஜனங்கள்லாம் பதுங்கு குழிக்கு போயிடணும். ஏன்னா பாதுகாப்பான இடம் தேடி ஓடணும். ஏன்னா வீடுகள் எல்லாத்து மேலேயும் வந்து கட்டிடங்கள் மேலெல்லாம் பாம்பு போடுறாரு. எந்த நேரத்துல நம்ம பாம்பு வெடிச்சு சாவோன்னு தெரியாது. ஆகவே மக்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், பதுங்கு குழிகளுக்கு போயிடணும், பங்கர்ஸ்க்கு உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்களாம். இதுல ஒரு வயசான தாயார் வந்து அங்க வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெடி சத்தங்கள்லாம் கேட்டு, பாம் பிளாஸ்ட் ஆகுது, துப்பாக்கி சூடு இதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அப்புறம் எல்லாரும் அந்த அம்மாவை வந்து எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பங்கர்ஸ்ல முன்னுரிமை கொடுத்து அப்படி வச்சிருந்தாங்களாம் பாருங்க. ராத்திரி வெகு நேரம் ஆயிட்ட பிறகு எல்லாருக்கும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த அம்மாவை காணவே காணோம். எங்க போனாங்க இந்த அம்மா? ஒருவேளை இறந்துட்டாங்களோ, ஒருவேளை இவங்க மேல பாம்பு பட்டுச்சோ, அல்லது யாராவது துப்பாக்கியால சுட்டு இவங்க மரித்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும், ஜனங்களுக்கு எல்லாருக்கும், அந்த ஊர் ஜனங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு கவலை ஆயிடுச்சு. அவங்க மேல ரொம்ப அக்கறையோட, ஐயோ இந்த அம்மா ரொம்ப நல்ல அன்பான ஒரு தாயார், இவ்வளவு வயசானவங்க, பாவம் இவங்க வந்து இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீடுகள் திரும்பொழுது இந்த அம்மா வீட்டுல வந்து பார்த்தா இந்த அம்மா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்களாம். என்னம்மா இவ்வளோ பாம்பு போடுறாங்க, நீங்க வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கீங்களே, அதுவும் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கவலையா இல்லையா, சஞ்சலமா இல்லையா, பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க இந்த வசனத்தை சொன்னாங்களாம். உன்னை காக்கிறவர் கர்த்தர், உன்னை காக்கிறவர், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு சொல்லிக்குது. அவர் உறங்காம தூங்காம என்ன பாதுகாத்துன்னு இருக்கும்போது நான் ஏங்க தூங்காம முழிச்சிட்டு இருக்கணும்? அதனால்தான் நான் வந்து இங்க தூங்கிட்டேன் அப்படின்றாங்க. கர்த்தர் என்ன காக்கிறவர்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் என்ன உறங்காம தூங்காம பாதுகாக்கிறாரு. அதனால நான் வந்து இங்க ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டேன். ஏன்னா அவர் பாதுகாக்கிறாரு, அவர் தூங்கவே மாட்டாரு, உறங்கவே மாட்டாரு. அதனால நான் நிம்மதியா இங்க தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல தூக்கத்தை இழந்துடுறாங்க மக்கள். அநேக மக்கள் என்ன பண்றாங்கன்னா தூக்கத்தை இழக்கிறாங்க. தூக்கமின்மை. ஏன்? உள்ளத்துல பலவிதமான சஞ்சலங்கள், பயங்கள், கவலைகள், எதிர்காலத்தை குறித்த பயம், வேலை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், அதுல நஷ்டத்தை குறித்த பயம், வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்த பயம், இதெல்லாம் சேர்ந்து மனிதனை தூங்க விடாம பண்ணுதுங்க. நிறைய பிரச்சனைகள் மனிதனை தூங்க விடாம பண்ணுது. அவனுக்குள்ள ஒரு கவலையை கொண்டு வருது. All this problem bring worry into man's life. அவனுடைய வாழ்க்கையில கவலையை கொண்டு வருது, கஷ்டத்தை கொண்டு வருது, தூக்கமின்மையை கொண்டு வருது, ஒரு பெரிய சஞ்சலம். என்னமோ தெரியலங்க, ஏதோ ஒரு நினைப்பு, என்னன்னு தெரியல. சிலர்லாம் பாத்தீங்கன்னா என்னத்தை யோசிக்கிறேன்னு தெரியல, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுன்றாங்க. எனக்கு கொஞ்சம் பேரை தெரியும் அந்த மாதிரிலாம். முடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கேன், 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு விடியோ முடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஏன் தூங்கல? என்னமோ தெரியல, என்னமோ நான் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்னமோ யோசனை போயிட்டே இருக்குது அப்படின்றாங்க. செயின் ஆஃப் தாட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு சங்கிலி மாதிரி நினைவுகள், எண்ணங்கள் போயிட்டே இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணுவோம், என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எப்படி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், எப்போ வீடு வாங்குறது, எப்போ நகை வாங்குறது, எப்போ வந்து பணத்தை சேர்க்கறது, எப்போ வந்து வேலையை தேடுறது, எப்போ வருமானத்தில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும், எப்போ தொழிலில் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு லாபம் உண்டாகும். தொழில் வியாபாரம்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? எனக்கு யாருமே இல்லையே, யார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் தனிமையில் இருக்கேன்னு. இப்படி பல வாழ்க்கையில பல பிரச்சனைகள், சஞ்சலங்கள், கவலைகள் நம்மை தூங்க விடாமல் பண்ணுகிறது. ஆனா நான் சொல்றேன், உங்களை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. நாளைக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாருங்க. என்ன அற்புதமான ஒரு ஆண்டவர் பாருங்க. நான் தூங்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் பாருங்க படுத்தவன தூங்கிடுவேன். அப்ப எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனா படுத்தவன தூங்குறேன். ஏன்னா நான் தூங்குறேன், ஆனா என்னை காக்கிறவர் உறங்குறதே கிடையாது, என்னை காக்கிறவர் தூங்குறதே கிடையாது. நாளைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நாளைக்கு என்ன வேணும்ன்றத கர்த்தர் இன்னைக்கே ஆயத்தப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக வாசல்களை திறக்கிறார். கர்த்தர் எனக்காக வழிகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். முடியாதவர்களை முடிய பண்ணுகிறார். சாத்தியம் இல்லாதவர்களை எனக்காக அவர் சாத்தியமாக்குறாரு. எனக்காக என்ன பழைக்க வைக்கிறதுக்காக அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்றாரு, அங்கிருந்து ஒத்தாசை வரும்,
அவர் என் காலை தள்ளாட ஒட்டார். நிறைய நேரங்கள்ல நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு டைரக்ஷன்ல போறோம் வாழ்க்கையில, திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு முட்டு சந்து வருது, அதுக்கு மேல போக முடிய மாட்டேங்குது. அப்புறம் வேற டைரக்ஷன்ல போறோம், அங்க போனோம்னா அங்கேயும் டோர் க்ளோஸ்டு. எந்த பக்கம் போனாலும் டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேல வாழ்க்கையில் நான் என்னங்க பண்ண முடியும்? நான் எடுக்க வேண்டிய எல்லா முயற்சி எடுத்துட்டே இருக்கிறேன், ஆனா எல்லா டோரும் க்ளோஸ்டே இருக்கு. நான் என்ன பண்றது? நான் சொல்றேன், நல்லா படுத்து தூங்குங்க, அவர் மேல அந்த பாரத்தை வைங்க. ஏன்னா உங்களை காக்கிறவர் உறங்குறும் இல்லை, தூங்குறும் இல்லை. உங்களுக்காக அவர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாருங்க. உங்களுக்காக, உங்களை பிழைக்க வைக்கிறதுக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நான் சொல்றேன், எனக்காக வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி வரும்பொழுது, அந்த எண்ணம் வரும்போது நம்ம நல்லா தூங்க முடியும். இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஏன்? நாளைக்கு பத்தி கவலை இல்லையா? இல்ல, கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு என்ன வேணும்ன்றது அவர் ரெடி பண்றாரு. பாருங்க, ஒரு நல்ல தகப்பன் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன வேணும்னு அவர் யோசிக்கிறாரு. நீங்க எங்கேயாவது போய் எங்கேயாவது வேலை செஞ்சுருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், ஏதாவது படிச்சு தூங்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்க தகப்பன் என்ன பண்றாரு? அவர் யோசிக்கிறாரு, என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன இஷ்டம், அவளுக்கு என்ன பண்ணா அவளை சந்தோஷப்படுவா, அவனுக்கு என்ன பண்ணா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யோசிக்கிறாருங்க. இப்ப இந்த புள்ள எங்கேயோ தூங்கிட்டு கிடக்குது, அது பாட்டுக்குன்னு தூங்கிட்டு இருக்குது, அது பாட்டுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்குது, என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்குது, அது ஓடி ஆடி விளையாடுங்க எங்கேயோ. ஆனா தகப்பன் யோசிக்கிறாரு, இந்த பிள்ளைக்கு நல்ல காரியங்களை செய்யணும், இந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வைக்கணும், இந்த பிள்ளை சந்தோஷப்படுறதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர், அந்த தகப்பன் வேலை செய்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்காக வேலை நடந்து கொண்டு இருக்கிறாருங்க. உங்களுடைய பரலோக தகப்பன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பரலோக தகப்பன் நாளைக்கு வேண்டிய, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றுக்காகவும் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். He is preparing everything for you. நாளைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்திக்கணும். இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிடறாரு, ரெடியா இருக்கிறாரு. சொல்றேன், உங்களுக்காக தேவ தூதர்கள் கூட வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். தேவ தூதர்கள் வேலை செய்யறாங்க. லோத்து இருக்கிற அந்த வாடுற அந்த பூமியை அழிக்க போறாரு கர்த்தர். சோதம் குமாராவை அழிக்க போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, உனக்கு என்ன பண்ண முடியும்? அதனால அந்த தேவ தூதர்கள் எல்லாம் பண்ணாங்க, சரி பண்ண உனக்கு அந்த ஒரு இடத்த காமிக்கிறேன், நீ அங்க ஓடிடு அப்படின்றாரு. அவனால ஓட முடியல. அவன் சொல்றான், அது ரொம்ப தூரமா இருக்குதுங்க, நான் இந்த மலையில ஏறிட்டோம், நான் அந்த விஷயத்துல உனக்கு நான் கிருபை பாராட்டுறேன், போ சீக்கிரமா போ, ஓடு. போறதுக்கு மெதுவா போயிட்டு இருக்கான். ஐயோ, அந்த மாதிரி ஊர் போது, வீடு போது எல்லாமே கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் மேல இறக்கப்பட்டனால கரம் பிடிச்சி அவனை கொண்டு போய் அந்த இடத்துல விடுறாரு. என்ன பாருங்க, நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் செய்யறாருங்க. அவர் நமக்காக காரியங்களை செய்யறாரு. நான் சொல்றேன், உங்களுக்காக பரலோகமே வேலை செய்து கொண்டிருக்குது. நம்புறீங்களா? நீங்க நம்பணும். ஆமா, எனக்காக பரலோகமே வேலை செய்து கொண்டிருக்குது. நான் பிழைக்கிறதுக்காக, நான் உயிரோடு இருப்பதற்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது, நான் வாடுறதுக்காக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மறக்கவே கூடாது. நிம்மதியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. அதனாலதான் கவலைகள் எல்லாம் விட்டு ஒழிக்கணும், பயத்தெல்லாம் போக்கணும். அவர் சொல்றாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்ன பண்றது? உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஏதோ சேதப்படுத்தாதுன்னு நம்பணும். கர்த்தர் எனக்காக வேலை செய்யறாருன்றதை நாம நம்பணும். பாருங்க, நம்பினா, விசுவாசிச்சா கண்டிப்பா கர்த்தர் உங்களை அந்த விதத்துல பாதுகாப்பார். ஒரு போர் வீரன் நெப்போலியன் அந்த விதத்துல பாதுகாக்கும் பொழுது, இந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை பாதுகாக்கிறார். ஒரு காவலாளியை போல பாதுகாக்கிறாரு. என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆகாதுங்க. நான் சொல்றேன், தைரியமா இருங்க. வாழ்க்கையில தைரியமா முன்னேறி போகணும். வாழ்க்கையில நம்ம வெற்றி மேல வெற்றி பெறணும்னு அவர் விரும்புறாரு. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. வசனத்தை வாசிச்சாங்க, இதோ உன்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறமில்லை, தூங்குறமில்லை. அவர் உறங்காம தூங்காம என்ன பாதுகாக்கிறாருன்னா, நான் ஏங்க இந்த பாம்புக்கெல்லாம் பயந்து நிறணும், நேரா போய் வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்க அந்த அம்மா. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கணும். இந்த எழுதப்பட்ட பிரிண்ட் பண்ணப்பட்ட வார்த்தைகளை அப்படி தேவனுடைய வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டு அதை நம்பி அதை விசுவாசித்து அதை பற்றி பிடித்து கொண்டு அதையே நாம் சார்ந்து இருக்கும் பொழுது, நான் சொல்றேன், நிச்சயமாக மாபெரும் வெற்றிகளை நம்மால் எடுக்க முடியும். மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் கர்த்தர் திறக்கிறார் உங்களுக்காக. வாசல்களை எல்லாம் திறக்கிறார். வேலை கிடைக்கும்படி செய்கிறார், வியாபாரத்தில் செழிக்கும்படி செய்கிறார், பிசினஸ் நல்ல வெற்றி பெறும்படி செய்கிறார், படிப்புல நீங்க மாபெரும் வெற்றி எடுக்கும்படி அவர் செய்கிறாரு. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கிறார். தெய்வாதீனமான உதவிகள் உங்களை தேடி வரும்படி செய்கிறார். நீங்க தூங்கும்போது கூட கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சில விளம்பரங்களை கேட்போம், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்வோம்.
நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புவேன். கர்த்தராகிய யெகோவா எனக்கு நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நான் நீதிமான், ஆகவே நான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் வழியை உண்டாக்குவார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இது தமிழ் ஆராதனை. 11 மணி முதல் 1 மணி வரை இந்தி ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளில் மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு அறிவிப்பை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபைக்கென்று ஒரு இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். பல நாட்கள் நான் அதை செய்யணுன்று விரும்பினேன். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். நம்முடைய இணையதளத்தினுடைய முகவரி www.revrichard.org www.revrichard.org. இந்த இணையதளத்தில் போனீங்கன்னா நம்முடைய சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளினுடைய செய்தி எல்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் திரும்ப நீங்கள் போய் போட்டு அதை கேட்கறதுக்கு ரொம்ப பேர் உதவியாக இருக்கும். இனி வரப்போகிற எல்லா ஆராதனைகளும் நாம் அது மூலமாக ஒளிபரப்ப இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார், வாய்க்க செய்திருக்கிறார். நாம் நம்முடைய திருச்சபைக்கென்று ஒரு புதிய இணையதளத்தை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ரொம்ப பெரிய மகிழ்ச்சியோடு நான் இதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த உலகம் முழுக்க திருவசனத்தை எடுத்துச் செல்வதற்கு இந்த இணையதளம் நமக்கு பேர் உதவியாக இருக்கும். ஆகவே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த இணையதளத்தில் போய் பாருங்க. www.revrichard.org. அந்த இணையதளம் இங்கே டிவியில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. அந்த இணையதளத்தில் நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்கன்னா நேராக நம்முடைய வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டில் இங்கே நடக்கிற எல்லா ஆராதனைகளும் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும். விருப்பம் இருக்கிறவர்கள் நீங்கள் அதில் போய் கேட்டுக்கொள்ளலாம். இங்கே தான் கேட்கணும்னு இல்லை, அங்கேயும் நீங்கள் போய் என்ன பண்ணலாம், கேட்டுக்கொள்ளலாம். நீங்களும் நேரில் வந்து கேட்கணும், இங்கே திருச்சபையில் வந்து கேட்கணும். எக்ஸ்ட்ராவாக கேட்கணும் அப்படின்னு விரும்பினாக்கா அங்கே இருக்கும். நீங்கள் போய் என்ன பண்ணலாம், அதில்
கேட்கலாம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் 4வது வாரத்தில் நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இணை போதகர் எஸ்ரா ஆனந்தன் அவர்கள் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆகவே இந்த வாரம் அவர் நம்ம மத்தியிலே இருப்பது நமக்கு எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி. அவர் ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜில் அவர் தன்னுடைய பட்டப்படிப்பை பிடிஹெச் படிப்பை முடித்து அதிலிருந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு கூட அவர் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். நாம் அவரை கரங்களை தட்டி வரவேற்போம்.